ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ இந்த லோ பர்சன்டேஜ் இருக்கிற பிளேயர்ஸில் வந்து திடீர்னு ஒரு 125 பாயிண்ட்டு இல்லை 90 பாயிண்ட்டு இல்லை 80 பாயிண்ட்னு எடுத்து என்னோட டீம் வந்து பயங்கரமாக அடி வாங்கிறது ப்ரோ, அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து பிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அது எப்படின்னா பாருங்கள், 7:53 வந்து நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்ரீலங்கா சவுத் ஆப்பிரிக்கா விளையாண்டாங்க பார்த்தீங்களா இந்த வேர்ல்டு கப் இதே மேட்ச்சில். அதில் பாருங்கள், நோர்டிஜே, கேசவ் மகாராஜ், பாரத்மன், கமிடு மெண்டிஸ், சரிங்களா? இந்த 4 பேர் பாருங்கள், கரெக்டாக இந்த 6 பேருக்குள்ளாரே வந்திருக்காங்க பாருங்கள், சரிங்களா? ஸோ அந்த லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் நான் இன்னொரு ப்ரூஃப் கூட காட்டுறேன் பாருங்கள். இப்போ நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்ச் நல்லா அப்அண்ட் ஆகிடுச்சு, சரிங்களா? ஆனால் அந்த மேட்ச் கூட பாருங்கள், மிச்சல் ஜோனஸ் பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட் பக்கம் எடுத்திருப்பார், சரிங்களா? அவர் பாருங்கள் இந்த லோ பர்சன்டேஜ் கேட்டகரியிலே வராரு பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் அது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் எடுக்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குது, அயர்லாந்துன்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குது, சரிங்களா? இப்போது நீங்கள் ட்ரீம் லோனுக்குள்ளே அந்த ஆப்புள்ளே போனது ஒன்று கிரியேட் டீம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் செலக்டட் பர்சன்டேஜ்னு ஒன்று இருக்கும். அதை வந்து டச் பண்ணிக்காங்க. டச் பண்ணது ஒன்றுமே இந்த லாஸ்ட்டில் இப்போ இந்தியா டீமில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த 3 பிளேயர்ஸை வந்து எடுத்துக்காங்க, சரிங்களா? பர்சன்டேஜ் வைஸாக லோவாக இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் 3 பிளேயர்ஸ் எடுத்துக்கணும். அதே போல் அயர்லாந்து பக்கமும் பர்சன்டேஜ் வைஸாக லோவாக இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் 3 பிளேயர்ஸ் வந்து எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ அந்த 3 பிளேயர் எடுத்திங்கன்னா 2 டீம்லும் சேர்த்து மொத்தமாக 6 பிளேயர் வந்து நமக்கு கிடைப்பாங்க. ஸோ அந்த 6 பிளேயரில் 2 பிளேயர் வந்து 3 பிளேயர் வந்து கம்பல்சரியாக ட்ரீம் டீம் வந்துடுவாங்க, சரிங்களா? ஸோ அந்த கேட்டகரியில் வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? நிறைய பேர் வந்து இந்த லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து பிடிக்க தெரியாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை எதுனா லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் எடுக்கிறது தான். கஷ்டமான வேலை என்னென்னா, சேம் நேற்று நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, செலக்டட் பர்சன்டேஜ்லேயே அதே மேலே டாப் 3ல் 2 டீம்லேயும் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை எடுத்து ரிமூவ் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமான வேலை. அதில் நீங்கள் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு பிளேயரை நீங்கள் ட்ராப் பண்ணுறப்போ அந்த பிளேயர் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா போட்ட காசு வந்து வராது. ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் எடுக்கிறது. ஹை பர்சன்டேஜ் இருக்கிற பிளேயர்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் ஒரு கஷ்டமான வேலையாக இருக்கும். சரி வாங்க இன்றைக்கி மேட்ச்சுக்கு ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம், சரிங்களா? இந்தியாவுக்கும் அயர்லாந்துக்கு நடைபெறும் போட்டி 8வது மேட்ச்சுங்க வேர்ல்டு கப்பில். இது எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் தான் நடைபெறுது, சரிங்களா? ஸோ இந்த நியூயார்க் பிச்சை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த கிரவுண்டில் வந்து லோ ஸ்கோரிங் கேமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி ஒரு ஆவரேஜ் ஸ்கோரே வந்து ஒரு 78 வர மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதே போல் பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்க்கு வந்து ஃபேவரடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க இன்றைக்கி மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம், சரிங்களா? பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வாலே வந்து இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே போல் அயர்லாந்து பக்கம் பார்த்தீங்கன்னா லிட்டிலே வந்து இல்லாத மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஆன் டைமில் செக் பண்ணி பார்த்துக்காங்க, சரிங்களா? சப்போஸ் ஜோஸ்வா லிட்டில் வந்து பிளேயிங் 11 இருந்தாருன்னா அவர் வந்து வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா 149 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அந்த 150 விக்கெட் விழும்னா அவரை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஆனால் பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் லிட்டில் இல்லாத மாதிரி தான் போட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட், லோரன் டக்கர் 2 பேர் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் வேணான்றது என்னோட ஆப்ஷனு. ஸோ டக்கர் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரிஷப் பண்ட் வரைக்கும் பேட்டிங் கிடைக்குமான்றதே எனக்கு கொஞ்சம் ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. நான் வந்து என்னோட டீமில் டக்கர் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் 3 பேர் இருக்காங்க, சரிங்களா? இந்த 3 பேர் தான் வந்து இன்றைக்கி மேட்சே இருக்கும். ஸோ 3மே வந்து என்னோடய டீமில் வைக்க மாட்டேன்னு தான் என்னோடய ஆப்ஷனில் இருக்குது. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சல் கேப்டனாக வந்து எல்லாருமே விராட் கோலி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் லீக் வந்து விளையாடுறவங்க இவர் வந்து ட்ராப் பண்ணாதீங்க. கிராண்ட் லீக் விளையாடுறவங்க வந்து மேபி ரிஸ்க் எடுத்து பாருங்கள். ஏன்னா அயர்லாந்துக்கு எதிராக விளையாடின மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து 2 மேட்ச் விளையாடி 7 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க வந்து விராட் கோலி வேணால் ட்ராப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, இந்த வேர்ல்டு கப் 2020 மட்டும் இல்லாமல் ஓவரால் T20ஸில் 96 முறை வந்து 50 அடிச்சிருக்காரு, சரிங்களா? ஸோ மேபி இந்த சீசன் முடிவுக்குள்ளே ஒரு 4 டைம் 50ன்றதை போட்டுருவார்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்மால் லீக் விளையாடுறவங்க வந்து இவர் வந்து ட்ராப் பண்ணாதீங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அயர்லாந்துக்கு எதிராக விளையாடின அந்த 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 150க்கு மேற்பட்ட ரன்களை வந்து அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 49 வச்சிருக்காரு, சரிங்களா? இன்னைக்கு மேட்ச்ல வந்து லிட்டில் இல்லாத மாதிரி பிளேயிங் லெவலில் காட்டுறாங்க. சப்போஸ் ஜோஸ்வா லிட்டில் இல்லாமல் பிளேயிங் லெவலில் வந்து இருக்குது அப்படின்னா கம்பல்சரியாக ரோஹித் சர்மா பிக் பண்ணிக்காங்க. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சீமர்ஸ்க்கு எதிராக வந்து ஸ்ட்ரகிளாக இருக்கிறத தவிர மற்றபடி
ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லாமல் வரப்போ கம்பல்சரியாக இவர் வந்து ஒரு பெரிய நாக்கு ஆடிறாரு. ஸோ இவர் வந்து பிக் பண்ணிக்கலாம் லிட்டில் இல்லாமல் வரப்போ. அதே போல் சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஐபிஎல்ல சொல்லிட்டு இருந்தேன், 49 முறை வந்து 50 போட்டிருக்காரு சரிங்களா. இவர் 50வது முறை வந்து அந்த 50 எப்போ வரும்னு தெரில. நான் வந்து இன்னைக்கு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மாவை எடுத்துக்கிட்டு சூரியகுமார் யாதவ் ட்ராப் பண்ணி பார்க்குறேன். சப்போஸ் நீங்கள் டாப் ஆர்டரில் இந்த 2 பேரில் யாராச்சும் ஒரு பிளேயர் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்னா அந்த டீமில் சூரியகுமார் யாதவ் வச்சு கேப்டனாக யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பால் ஸ்டில்லிங் தான் இருக்காரு. ஸ்டில்லிங்கை பொறுத்த வரைக்கும் 8480 ரன் அடிச்சிருக்காருங்க ஓவரால் 2020s. ஜஸ்ட் ஒரே ஒரு 20 ரன் அடிச்சா போதும் 8500 ரன் வந்து ரீச் பண்ணிடுவார் சரிங்களா. அதே போல் கேட்சை பொறுத்த வரைக்கும் 98 கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஒரு 2 கேட்ச் பிடிச்சா 100 கேட்சஸ் வந்து ரீச் பண்ணி வருவார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸர் டைப் தான். நான் என்னோட டீமில் வந்து கம்பல்சரி இவர் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ அயர்லாந்து வந்து ஃபுல்லாக அவுட் ஆனால் கூட யாராச்சும் ஒரு பிளேயர் நின்று வந்து விளையாடி தான் ஆகணும். ஸோ அந்த கண்டிஷனில் வந்து டீம் கேப்டனாக வந்து இவர் தான் இருக்கார். ஸோ இவர் ஏதாவது ஒரு கேப்டன்சி நான் ஆடுவார்னு எதிர்பார்க்குறேன். அதனால் இவர் வந்து என்னோட டீமில் வைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டில்லிங்கை வந்து ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டீமில் வந்து மார்க் அடியாரை யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. என்னோட டீமில் எப்படின்னா நான் ஸ்டில்லிங் எடுத்துக்கிட்டு அடையாரை வந்து ட்ராப் பண்ணி பார்க்குறேன். என்ன ரீசனுக்காகனா இப்போ லிட்டில் இல்லாதப்போ இவர் தான் திரும்ப பவுல் பண்ண வைப்பாங்க. மேபி இவருடைய ஓவர் பார்த்து ஆடிட்டாங்கன்னா ஒரு ஸ்கோருன்றது அதிகமாக போகும். ஸோ அதனால் என்னோட டீமில் வந்து ஸ்டில்லிங் எடுத்துக்கிட்டு அடையாரை வந்து ட்ராப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் பிரெயின் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னாங்க மோஸ்ட்லி ஏதாச்சும் ஒரு மேட்ச் 100ல் ஒரு 2 மேட்ச் தான் ஆடுவார் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். எனக்கு வந்து இவர் பிடிக்காது. நான் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெய்சோல் வந்து பிளேயிங் லெவலில் இல்லை. ஸோ அவர் இருக்க மாட்டாருன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரி டெக்டார் சரிங்களா. வெறும் 15% தான் எடுத்திருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இவர் ரொம்ப ஒரு சூப்பரான பிளேயருங்க. அயர்லாந்து பக்கம் சிங்கிள் விளையாட வந்து மேட்சை எடுத்துகிட்டு போவார். எபிலிட்டியான பிளேயர் தான். என்னோட டீமில் வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். டக்ரோல் இவர் பார்த்தீங்கன்னாங்க சேம் வந்து பால் பிரெயின் மாதிரி தான். ஏதாச்சும் ஒரு மேட்ச் தான் பர்ஃபார்ம் பண்ணுவார். மற்ற பையன்லாம் வந்து அவர் ஒரு வெல் நோன் பிளேயர் இல்லைங்க. இவரை வந்து ட்ராப் பண்ணிடுறேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஆல்ரவுண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கிறேன். சம் ஓவர்ஸ் வந்து சில சமயம் பவுல் பண்ணுறாரு. ஜடேஜா வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவம் தூபே வந்து என்னோட டீமில் வந்து எடுத்து பார்த்துக்கிறேங்க. ஏன்னா இப்போது ரெசப்போண்ட் வந்து நான் ட்ராப் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் தூபே வந்து மிடில் ஆர்டரில் எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சேம்பரும் என்னோட டீமில் வந்து இருப்பாருங்க. இப்போ மேபி அயர்லாந்து பக்கம் பவுலர்ஸ் வந்து நிறைய விக்கெட் விழலாம். இவர் வந்து கண்டிப்பாக ஓவர் பவுல் பண்ணுவார். அதனால் இவருக்கு வந்து என்னோட டீமில் இருப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொம்ரா வந்து பிக் பண்ணிக்கிறேங்க என்னோட டீமில். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அயர்லாந்துக்கு எதிராக விளையாட மேட்ச்சில் எக்கனாமிக் ரேட் பார்த்தீங்கன்னா 4க்கு மேலே வந்து வச்சிருக்காரு சரிங்களா. ஸோ இவரோட பாலில் வந்து அதிகமாக வந்து ரன் போடுறதில்லை. அதனால் இவர் வந்து என்னோட டீமில் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங்கை ட்ராப் பண்ணுறேன். லிட்டில் வந்து பிளேயிங் லெவலில் இல்லை. ஸோ அவரும் கன்சிடர் பண்ண முடியாது. ஏன் ஹர்தீப் சிங்கை ட்ராப் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு சரிங்களா. அதனால் ஹர்தீப் சிங் வேணாம்னு தோணுது. அதே குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு. 2 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. மோஸ்ட்லி எல்லாரும் பொம்ரா தான் வந்து வைஸ் கேப்டனாக யூஸ் பண்ணி பார்க்குவாங்க. என்னோட ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் குல்தீப் யாதவ் வந்து வைஸ் கேப்டனாக யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிராஜ் கூட நான் என்னோட டீமில் வைக்க மாட்டேன். ரொம்ப ரன்னு வாரி வழங்கிடுறாரு. அதனால் இவர் வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்து பக்கம் கிறிஸ் யங்கு தான் இருக்கார். இவர் வந்து 20வது ஓவர் வந்து இவர் தாங்க பவுல் பண்ணுவார் டெத்தில். ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெக்கார்த்தி இருக்காரு. மெக்கார்த்தியை பொறுத்த வரைக்கும் 99 விக்கெட்டில் வந்து எடுத்திருக்காருங்க. அந்த 100வது விக்கெட் விழும் அப்படின்னா மட்டும் இவரை யூஸ் பண்ணிக்காங்க, இல்லைனா வேண்டாம் சரிங்களா. ஸோ வீடியோ பற்றி கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னா அதுவும் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. சில பிளேயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூசர்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா 20 டீம் வந்து கிரியேட் பண்ணுறோம் ப்ரோ, அதுக்கு என்ன ஐடியா சொல்லுங்க. 20 டீம்லாம் வேணாம் ப்ரோ, 6 டீம் மட்டும் கிரியேட் பண்ணால் போதும். மோஸ்ட்லி அதில் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து லாக் பண்ணிடலாம். இதே சேனலில் ஹவு டு வின் கிராண்ட் லீக்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த டீமில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கேப்டனே வந்து எப்படி லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிப்ஸை சொல்லியிருக்கேன். இதே சேனலில் ஹவு டு வின் கிராண்ட் லீக்னு சொல்லிட்டு டைட்டில் இருக்கும். அந்த வீடியோ வந்து தெரியாதவங்க போய் பாருங்கள். ஸோ வீடியோ பற்றி கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அதே போல் நம்ம சேனலுக்கு வந்து நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.